வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வத்த குழம்பு ஸ்டைலில் காரக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அப்புறம் என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டுக்கு என்னென்ன போடலான்னு சொல்கிறேன். ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி, ஒரு 4-5 முந்திரி, அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், வெங்காயம் ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு, வரமிளகா ஒரு 2. ஏன்னா குழம்பு தூள் வேறு போடுவோம். இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பேஸ்ட்டு. காஞ்ச மிளகா, வத்த மிளகா ஒரு 3, தேங்காய் ஒரு அரை கப், கொஞ்சம் போதும், ஒரு அரை கப்பு. இது எல்லாத்தையும் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வத்த குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றணும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும். எண்ணெய் காஞ்சிடுது. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டோம். நான் கொஞ்சமாக சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் வச்சுக்கிறேன். இதை முன்னாடியே போட்டு வதக்குவோம். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா பொரியும். இல்லாட்டினா அப்படியே பொரியாத வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது பொரிஞ்சிடுது. சின்ன வெங்காயம் ஒரு 15 பல், பூண்டு ஒரு 10 பல், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த சுண்டக்காய் வத்தலும் நல்லா பொரிஞ்சிருக்கு. முன்னாடியே போட்டு பொரிஞ்சாதான் அது நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வெள்ளையாகவே அது அந்த வத்தல் அப்படியே இருக்கும். இப்போ எண்ணெயிலே பொரிச்சிடணும். இப்போது இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் வதங்கிட்டோம். திறந்து வதங்கிடுது. இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அப்படி பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு. இந்த புளி போதும் இதுக்கு. இது கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதா? இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். எப்போதுமே உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறதுக்கு முன்னாடி. இது கொதிக்கிட்டோம். வெறும் வத்தல் தான் கொதிக்கட்டும். மூடி வச்சிடும். திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா திக்காக இருக்கும்.
இந்த கார குழம்புல காய் எதுவும் சேர்க்கலை, கத்திரிக்காய் மொச்சை எதுவும் சேர்க்காம சிம்பிளாக வச்ச ரெசிபி இது. இது குயிக்காகவும் செய்திடலாம், நல்லாவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.